ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் தலசேரி எக் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாக லிப் ஸ்மேக்கிங்காக இருக்க போகிற இந்த பிரியாணியை செய்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் நாம் இன்றைக்கி தம் ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறோம். இதை எந்த ரைஸ் வச்சு குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா ரைஸ் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணும்போது நீங்களும் ஜீரக சம்பா ரைஸே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது இதுக்கு ஒரு கடாயில் 2 tablespoons ஆஃப் கீ அண்ட் 3 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி நல்ல ஸ்மெல் வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக இந்த ஜீரக சம்பாவை நான் ஃபுல்லாக அலசி எடுத்துகிட்டு ஒரு 15 minutes தான் ஊற வச்சேன். ஸோ அதிகமான நேரத்துக்கு இதை சோக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரியே வாட்டர் கிளியராக ஆகிற வரைக்கும் இதை நல்லா ரின்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஸ்டார்ச்லாம் வெளியில் போகும், நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியான ரைஸ் கிடைக்கும். இப்போது இந்த ரைஸை 2 to 3 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம இதுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி நம்ம ரைஸ் குக்காக ஆரம்பிச்சிருக்கோம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாமே அப்சார்ப் ஆகியிருக்கும். பட் ஸ்டில் மாய்ஸ்சர் இருக்கும் நம்மளோட ரைஸில். அரிசி இன்னும் குக் ஆகலை, பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 to 15 minutesல இந்த ரைஸ் பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக குக் ஆகி வந்திருக்கும். பார்த்திங்கனாலே இப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு வாட்டி கையில் எடுத்து கொஞ்சமாக நசுக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நசுங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது பிரியாணி மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1.5 teaspoon அளவுக்கு இருக்கிற சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக பெப்பர், 1 teaspoon அளவுக்கு பெப்பர். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து பொடிச்சு வச்சுக்கோங்க ரெடியாக. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பிரியாணி மசாலா. இப்போது நம்ம எக் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 to 3 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 tablespoon அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் பிரியாணிக்கு கீ ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையுமே தேவையான குவான்டிட்டிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது இதில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் 1.5 teaspoon யூஸ் பண்ணியிருக்கேன். இது கலர் தரும், பட் அதிகமான காரம்லாம் இருக்காது. இது கூடவே 1 tablespoon அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேகணும். இப்போது இது கூடவே ஒரு 3 tablespoons அளவுக்கு தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை வேக வைங்க.
தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி இதிலேருந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 எக்கை பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நடுவில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மசாலாவை வச்சு மூடி வச்சுருங்க. எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமா கரண்டி விட்டு நல்லா கலந்திங்க அப்படின்னா எக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும், மஞ்சள் கரு தனியாக ஆகிடும். அதனால் வந்து பொறுமையாக வந்து மசாலாவை வச்சு எல்லா எக்கையும் மூடி வைங்க. மூடி ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா அடியில் கருகின மாதிரி ஆகிடும். பேஸ் மசாலா கருகின மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ இது ரெடி பண்ணனே எடுத்து வச்சுருங்க. இப்போது பிரியாணியை தம் போடுறதுக்கு முன்னாடி லேயரிங் பண்ணிடலாம். அதுக்கு சாதாரணமான ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அயன் தவா இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீயை வச்சு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையுமே. நான் அடுப்பை ஆன்லலாம் வைக்கல. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரவலாக வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சில ஸ்பைசஸ்லாம் போட்டு தானே வந்து ரைஸ் வடித்தோம். அந்த ஸ்பைசஸ்லாம் தனியாக வெளியில் எடுத்துடாதீங்க, அது இருந்தால் தான் டேஸ்ட்டு. இப்போது ஒரு லேயர் ரைஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த எக் மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து எக்ஸை மட்டும் எடுத்து நான் தனியாக வந்து ஃபஸ்ட்டு லேயரிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கரண்டியை வச்சோ கையை வச்சோ அமுத்திலாம் விட்டுறாதீங்க, லைட்டாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போது எல்லா மசாலாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் கடையில் வாங்கினேன். இது வந்து வீட்லேயே செய்யணும் அப்படின்னா 2-3 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒரு 10 கரண்டி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற எண்ணெயில் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுதான் ப்ரௌன் ஆனியன். கண்டிப்பாக இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுங்க. பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்த லேயர் ஆஃப் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் புதினா கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் தான் பிரியாணியே டேஸ்ட்டு. அது எந்த பிரியாணியாக இருந்தாலும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும். இப்போது கொஞ்சமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். மேலேயே லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீயை வந்து ட்ரிசில் பண்ணி விட்டுருங்க. ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு சில்வர் ஃபாயிலில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. இது மேலே வர்ற கவரையும் மூடிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது உங்கள்கிட்ட கேஸ்ட் அயன் தவா இருந்ததுன்னா அதை தம் போட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாதாரணமாக சப்பாத்தி போடுற கல்லை வச்சு 10 to 12 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே தம்மில் வச்சேன். கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 12 மினிட்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி பக்காவாக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே இந்த ரைஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.